உங்களுக்கு இந்த இடத்துல கட்டி இருக்கு, அது கிட்னியில வந்த மாரி இருக்கு. இப்படிலாம் இப்ப சொல்ல முடியாது. எங்க இருக்கு? எவ்வளோ பெருசு இருக்கு? சைஸ் என்ன? இவ்வளோ தூரம் துல்லியமா கண்டும் புடிக்க முடியும். அதுக்கு யூஸ் பண்ற மெடிசின்ஸும் வந்துருச்சு. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் மெட்டீரியலும் வந்துருச்சு. சிடி எல்லாம் வந்தனால இவ்வளோ தூரம் நம்மளால சொல்லவும் முடியும். அண்ட் வி நீட் தட். யூ ஷோ த எவிடன்ஸ். இப்ப அந்த மாரி போயிருச்சு. இந்த எவிடன்ஸ் பேஸ் மெடிசினுக்கு எவால்வ் ஆன பீரியட்ல நெறைய இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் புரோட்டோகால்லாம் உள்ளார வந்துருச்சு. அதுல தான் சிடியும் உள்ளார வந்திருக்கு. இப்போ சிடி எடுத்தா கேன்சர் வந்துரும் அப்படின்னு ரொம்ப பிளைண்டா எடுத்துக்க வேணாம். சிடி அடிக்கடி எடுக்கிறோம். அப்படி அத ரிஃபைன் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கு. கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் எது இல்லாமயும் உடனே ஸ்கேன் எத எடுத்தாலுமே சிடி, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இப்படி எது எடுத்தாலுமே நம்ம இந்த மாரி ஹை டோஸ் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குமா? மினிமம் ஒரு சிடிக்கும் இன்னொரு சிடிக்கும் 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரலும் இடைவேளை இல்லாம எடுத்துக்கிட்டே இருக்குமா? மாசம் ஒரு சிடி. இந்த மாரிலாம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஆப்வியஸா வந்து அது நம்மளோட செல்லோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.